தருமபுரிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறதே ஒகேனக்கல் தான். பாருங்க, வேடிக்கை பார்க்கலாம். நாம வந்தா நமக்கு முன்னாடி பாருங்க அவன் வந்து நிற்கிறான் ரெடியா. கர்நாடகாவிலலாம் வந்து 2-3 ரைடர்ஸ்லாம் பைக்கில் வந்து இதை பார்த்துட்டு அப்போ தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் வந்துட்டு இருந்தோம். செம்ம போர்ஸில் போயிட்டு தண்ணி மக்கா அடிச்சு தூக்கிட்டு போயிடும் போல தண்ணி போகிற போக்க பார்த்தா. மக்களே, நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மினி ஒகேனக்கல் தான் வந்திருக்கோம். ஒகேனக்கல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா தருமபுரிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறதே ஒகேனக்கல் தான். அந்த மாதிரி மினி ஒகேனக்கல் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம இப்போ வந்திருக்கோம். இது என்னடா மினி ஒகேனக்கல் சொல்கிறேன், இது எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்குங்க. எங்கன்னா தருமபுரியிலே தான் இருக்குதுவோம், பாலக்கோடு கிட்ட. அங்கே தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்துட்டுமே மலை மேலே இருந்து காமிக்க முடியாது. இருங்க, நான் பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ நான் ரொம்ப இந்த வைட் ஆங்கிள் கேமரா போட்டு அந்த காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ அதெல்லாம் மழை பெஞ்சு விட்டதுனால நல்லா தண்ணி நிறையவே போயிட்டு இருக்கு. இந்த மேலே இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும் நினச்சி மேலே வந்து நான் ஒன்றுமே தெரியல அவ்வளோவா. கொஞ்சம் கீழே இறங்கி போனால் தான் உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியும். பாருங்க, வேடிக்கை பார்க்கலாம். நாம வந்தா நமக்கு முன்னாடி பாருங்க அவன் வந்து நிற்கிறான் ரெடியா. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கிறதால பாருங்க நல்லா தண்ணி நல்லா நிறைய போயிட்டு இருக்கு. இங்க அதே மாதிரி இங்க ஒருத்தவங்க நிச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிறான் பாருங்க. தண்ணியில போய் நடா வேடிக்கை உனக்கு. ஆக்சுவலா அது மழை பேஞ்சு இன்னும் தண்ணி அதிகமா போயிட்டு இருந்திருக்கு. நாம கொஞ்சம் லேட்டா வந்திருக்கோம். பாருங்க நல்லா தண்ணி நிறைய போனாலும் பின்னாடி அடிச்சுட்டு போயிருந்திருக்கு பாருங்க. இங்கதாங்க இதுல முக்கியமான இடமே இது. ஆனா கொஞ்சம் பார்த்து போனோம். அதெல்லாம் வலுக்கச்சுன்னா அவ்வளோ கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி தான். நல்லா தண்ணி பெருசா வராம அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிட்டு இருந்துருக்கோம். மழை பெஞ்சு நல்லா தண்ணி போனதுக்கப்புறம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வரும்போதே பார்த்தோம், கர்நாடகாவிலலாம் வந்து 2-3 ரைடர்ஸ்லாம் பைக்கில் வந்து இதை பார்த்துட்டு அப்போ தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் வந்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்க நிறைய பேர் பாருங்க அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. போடு எப்படி விரியுது பாருங்க. இந்த இடத்த மினி ஒகேனக்கல் சொல்றதுக்கு மெயின் காரணமே எதை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுற சவுண்டுக்கு எப்படி கேட்குதோ இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. தண்ணி அப்படியே இங்க இது ஃபுல்லா தண்ணி அதிகமாக போறதுனால தெரியல. இங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரியும். தண்ணி கம்மியாக போகாம தெரியும். தண்ணி நல்லா குதிச்சு கீழே போயிட்டு இருக்குங்க. நம்ம அப்படியே அந்த கீழே அந்த இடத்துக்கு போகலாம். அங்கேருந்து போனால் தான் மேலே இருந்து போய் பார்க்கறது நல்லா அந்த வியூ நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தாங்க இறங்கி போகணும். இதுக்காக இறங்கி போகிறதுலாம் பெருசாக வழி எதுவும் இல்லை. அப்படியே கல் மேலே நம்ம இருக்கிற வழி இதுதான். இதில் அப்படியே தவிதாக குதிச்சு கீழே போயிட வேண்டியதான். கீழே பாட்டிலாம் வேறு சரக்கு அடிக்கிற மக்கள்லாம் பாட்டில் உடச்செல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. இங்கே வேறு எதாவது அடுப்பில் எரிஞ்சிட்டு இருக்கு. சைடிஸ்க்கு எதாவது ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போகிறது? சரி போவோம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து கரெக்டாக இதே இடத்துல தண்ணி ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறுங்க கை கம்மியா அந்த இடத்துல உட்காந்து ஷூ லைட்டாக மண்ணாயிடுச்சு. கடவுளான்ட்டு உட்காந்தேன், வடிக்கி விழுந்துட்டேன் அப்படியே. ஆனால் தண்ணி இல்லை பெருசாக அங்கேயே உட்காந்துட்டு இருந்ததுனால எனக்கு எதுவும் அடியும் படலை. இந்த மாதிரி டைமெல்லாம் பக்கம் போனோங்கன்னா வெரி டேஞ்சர் தான். நம்ம எதுவும் கொஞ்சம் அப்படியே இறங்கி கொஞ்சம் தூரத்தில் இருந்தே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருவோம். அடடா வழுக்கு த்ரோய். செருப்பை எதுவும் கழட்டி விடலாம். அங்கேயே கழட்டி விட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க செம போர்ஸில் போயிட்டு இருக்கு தண்ணி. மக்கா அடிச்சு தூக்கிட்டு போயிடும் போல தண்ணி போகிற போக்க பார்த்தா. எப்படி குச்சி வருது பாருங்க. செம போர்ஸாக வருது தண்ணி. இது பார்த்தா மினி ஒகேனக்கல் பேர் தான் மினி ஒகேனக்கல். ஏன்னா இதோட உண்மையான பேர் தொல்லக்காது பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மினி ஒகேனக்கல்னு சொல்றாங்க. இது மினி ஒகேனக்கல் கிட்ட கொடுக்கும் போல அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே நம்ம லைட்டாக கொஞ்சம் முன்னாடி மட்டும் போய் பார்ப்போம். வழுக்குது, நம்ம கொஞ்சம் சேஃபாக போவோம். கரெக்டாக பாருங்க நிற்கிறாங்க. இங்கே மட்டும் போய் நம்ம நிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ சாரெல்லாம் நினைச்சு விட்ற மாதிரி நல்லா தான் அடிக்குது காய். உண்மையிலே செம போட்டு அடிக்குது தண்ணி. பார்த்தீங்கன்னா இது இந்த கரெக்டாக அந்த கல்லில் குறுக்க சந்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த சந்துமே ரொம்ப சின்னதுன்னா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறுகலான சந்தா இருக்குங்களா. அதனால அந்த சின்ன சந்தில் தண்ணி எக்கச்சக்கமாக தண்ணி வருது. இடம் கம்மியாக இருக்கிறதுனால என்ன தெரியல, ரொம்ப ஃபோர்ஸாகவும் வருது. நல்லா இருக்குண்ணா பார்க்கலாம். இதில் என்ன குளிக்கிறவங்களாம் யாரும் எதுவும் முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா குளிச்சிங்கன்னா அப்புறம் இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி குழியெல்லாம் மாறிடும். அந்த மாதிரி நிலைமை தான் காய்ஸ். இந்த ஃபால்ஸோட இதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிடுறேன். இது ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கிட்ட தான் இருக்குது. தொல்லக்காது இந்த ஃபால்ஸோட பேர், தொல்லக்காது ஃபால்ஸு. இது மினி ஒகேனக்கல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க. யாராவது நேரத்துக்கு வரணும்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம் எங்கேருந்து வரணும்னாலும் நீங்கள் தொல்லக்காது ஃபால்ஸ்ன்னு போட்டாவே வந்துடும். கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும். நேராக வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3 பேர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. தண்ணி எப்படி வருது பாருங்களா. வழுக்குது ரோய்.
அதான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள பாருங்க நான் பண்ணுறான் பாருங்க. ஆனால் பாருங்க இது சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சின்னதாக அந்த குட்டி குட்டியாக இருக்கிற மலை மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே டவுனு. இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே இருந்து எல்லாமே இந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் ஃபுல்லாகவே டவுன் தான். இதில் இந்த சுற்றி மேலே ஃபுல்லாக அந்த பக்கம் கல் தான், இந்த பக்கமும் கல்லாக இருக்குது. ஷட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு புளி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக தண்ணி குதிச்சு அந்த சந்த வழி அப்படி நல்லா ஃபால்ஸ் மாதிரி குதிச்சு போயிட்டு இருக்குங்க. இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு, இல்லைனா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. ஏதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி ஒத்துருங்க பக்கத்தில் யாராவது இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இங்கே குளிர் வந்தாலே குளிக்கலாம் மக்களே. ஆனால் என்னன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய வந்துட்டு இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த இடத்துல குளிர் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரு. அது இல்லாமல் அந்த அது ரொம்ப சின்ன பாதை, அங்கே ரொம்ப வழுக்கும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்துக்கனால எனக்கு தெரியும், ரொம்ப வழுக்கும். அதனால் அது தண்ணி என்னால் போர்ட்ட போயிட்டு இருக்கிறதுனால அங்கே போய் குளிக்கிறதுல கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அங்கே குளிக்காதீங்க. அப்படி ஏதாவது குளிக்கிறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்து நிற்கும். அதனால் அங்கே வேண்டாம். மற்றபடி யாரா குளிக்க நினச்சா இங்கே குளிக்கலாம், இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. கம்மியானதை விட அது ஒன்றும் பெருசாக அவ்வளோ ஒன்றும் போர்ட்டே தெரியாது அந்த இடத்துலாம், அங்கே குளிக்கலாம். அதே மாதிரி பாருங்க இங்கே தண்ணி வந்துட்டு இருக்கா, ஃபுல்லாக அது பள்ளமான பகுதி. அந்த மேட்லேருந்து அப்படியே தண்ணி குடிச்சு இந்த இடையில வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாகவே பாரியா, இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம், அந்த பக்கம் ஃபுல்லாகவே பாரியா இருக்கா. கரெக்டாக அங்கே தண்ணி வந்த வேற இடத்துல இருந்து அப்படியே சுற்றிட்டு மலையை ஃபுல்லாகவே ரவுண்டு சுற்றிட்டு இங்கே வருது பாருங்க, தெரியுதுங்களா. இந்த ஃபுல்லாக அந்த மலையவே அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு தண்ணி அங்கே கொஞ்சம் வருது. அப்படியே வந்து மறுபடியும் இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போவே தண்ணி எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சு நிறைய தண்ணி போயிட்டு இருந்திருக்கு போல, நமக்கு தெரியல. இங்கே பாருங்க பில்லெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டுனா இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே கூட தண்ணி தான் போயிட்டு இருந்திருக்கும். கரெக்டாக அந்த கல் சந்தில் எப்படி குதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க தண்ணி. இங்கே தான் தண்ணி அப்படியே குதிச்சு அங்கேருந்து வர தண்ணி இங்கே குதிச்சு அப்படியே குதிச்சு போயிட்டு இருக்கு. இங்கே அங்கே ஒரு 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இவங்ககிட்ட தான் கேட்டேன் இந்த தண்ணி எங்கே போய் கலக்குதுன்னு கேட்டேன். இதுவுமே போய் ஒகேனக்கல்லாம் கலக்குதுங்களாம். இது நேரம் அந்த தண்ணி அப்படி பெண்ணாகரம் வெளியே போயிட்டு இப்போ ஒகேனக்கல் கலந்துருதுன்னு சொன்னாங்க. மினி ஒகேனக்கல் தண்ணியாக இருந்தாலும் இது போய் ஒகேனக்கல்ல தான் கலக்குது. அவ்வளோதாங்க. அந்த பக்கம் கிராஸ் பண்ணலான்னு பார்த்தோம், கிராஸ் பண்ண முடியல. அங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குது. இடையில கிராஸ் பண்ணுறது கரெக்டான இடம் இல்லை, வலிக்குள்ள தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த பக்கமே நான் நேராக வந்துட்டேன். பாருங்கள் தண்ணி எங்கே ஸ்டார்ட் ஆன தண்ணி பாருங்கள், அப்படியே குச்சி அப்படியே போயிட்டுருக்கு அழகா. அவ்வளோதான். இந்த நேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மலைக்கு நடுவில் பள்ளத்தாக்கில் பற்றி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு. அப்படியே நேராக போய் ஒகேனக்கல் ஜாயின் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க.